உலகத்தை பார்க்காமல் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை நிலை என்ன ஆகும்? ஒரு ராஜாங்கத்தில் அரசனாக இருப்பவன் தன்னுடைய ராஜாங்கம் பெரிதாக ஆக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? உங்களுக்கு பிறந்து வளரக்கூடிய ஒரு குழந்தையானது முதல் வகுப்பிலேயே படித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறத தாண்டி எல்லையை மீறி அடுத்த லெவலுக்கு போகணும். பல வருடங்களாக பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அபியாசியானவர் முதல் புள்ளியிலேயே தொடர்ச்சியாக இருந்தா ஒரு மாஸ்டருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான பதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லை மீறுதல், நேர்மறையான வழியில் எல்லை மீறுதல். நம்ம ஊர்ல எல்லை மீறுதல்னாலே அதற்கு எதிர்மறை எண்ணத்தை தான் நம்ம நார்மலா வகுத்துக்கிறோம். ஏன்னா திருடனும் எல்லாம் மீறலாம். நைட்டு உங்க வீட்டை கதை உடைச்சு உங்க வீடு அப்படின்ற எல்லைக்குள்ள வந்து திருடிட்டு போகுது. ஆனா இந்த நேர்மறை எல்லை மீறல் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய உலகளாவிய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திலும் சரி எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு நம்ம முதல்ல தயாராக இருக்கோமா? இன்னைக்கு நீங்க ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றீங்க, 30 வருஷம் கழிச்சு அதே போஸ்ட் அதே சம்பளம், உங்களோட சேர்ந்தவங்க எல்லாம் மேல போயிடுறாங்க, நிறைய சம்பளம், பெரிய போஸ்ட். இல்ல நீங்க ஒரு வியாபாரியாக இருக்கீங்க, அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்ச பொழுது எந்த நிலைமையில நீங்க இருந்தீங்களோ அதே நிலையிலே தொடர்ச்சியா இருக்கீங்க. வளர்ச்சி வேணும்னு சொன்னா இருக்கிறத விட்டு அடுத்தது போறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பல நேரங்கள்ல தாஜி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி போவதற்கு பல பேர் ஆக்சுவலா பயப்படுறாங்க. நல்லா தானே இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னா பழைய ஆட்சி நல்லா இருந்தது, ஒரு குருநாதர் 4வது குருநாதர் இப்ப இருக்கும், ஐயோ முன்னாடி மாஸ்டர் நல்லா இருந்தாரு. இது மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருவது சாதாரணம்.